வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. திமுக படுதோல்வி அடையும் என்று உளவுத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி செய்தி நிறுவனங்களும் திமுக படுதோல்வி அடையும் என்றும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் வந்திருக்கிறது, எந்த கட்சிக்கு வாக்கு சதவீதங்கள் அதிகமாக வந்திருக்கிறது, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கப் போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்த இந்த தேர்தல் சூழலில் தற்போது வாக்கு எண்ணிக்கை அதிரடியாக துவங்கியிருக்கிறது. இதில் எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்கு சதவீதங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, திமுக போட்டியிட்ட 39 தொகுதியிலும் படுதோல்வி அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் புதிய முகங்களும் புதிய கட்சிகள் ஆட்சியை பிடிக்கப் போவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே. அதற்கான பணிகள் தான் துவங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் அவர்களுடைய தொகுதியில் வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததாகவும் வதந்திகள் கிளம்பி வருகிறது. அது உண்மை தகவலாக அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதை பேசி ஒன்றும் ஆக போதில்லை. இப்போ வெற்றி வாகை சூக போடும் கட்சி எந்த கட்சி அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒன்று பாஜக வரலாம், இல்லைனாக்கு அதிமுக வரலாம். இது ரெண்டில் கட்சி ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரலாம். திமுக படுதோல்வி அடையும், இதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாதுன்றதை எந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் இந்த தடவை அதிகமாக வாக்கு செலுத்தியதில் அவர்கள் புதிய கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்தியதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகையால் திமுக படுதோல்வி அடையும். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறது. இந்த மாதிரி அரசியலை பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன்.